Hey friends, welcome back to the channel Beautifying. So இன்னைக்கு வந்து ஒரு facial வீடியோட தான் வந்திருக்கேன். So natural facial தாங்க. So natural facialனாலே நம்ம சேனல்ல ஒரு தனி கிரேஸ் தான். So இந்த ஒரு natural facial ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏதாச்சும் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஸ்பெஷலா நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு 4 ஸ்டெப்ஸை வந்து குயிக்கா வந்து நீங்க வந்து செஞ்சிடலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஷியல் பண்றதுக்குள்ளாரே நம்மளுக்கு நல்லாவே ஒரு நேச்சுரலான க்ளோயிங் ரேடியன்ட் ஸ்கின் வந்து கிடைக்கும். யாருக்கு தான் விருப்பம் இல்லை, எல்லாருக்குமே ஆசை தானே நம்ம ஸ்கின் நல்லா நேச்சுரலாக க்ளோயிங்காகவும் இருக்கணும், நல்லா ரேடியண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. எனக்கு ஆசை தாங்க, அதை நான் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் என்விரான்மெண்டல் ரீசன்ஸ்னால இல்லை ஹார்மோனல் இஷ்யூஸ்னால நம்ம ஸ்கின் வந்து சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. பட் நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லை, இந்த மாதிரி நேச்சுரல் விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே நம்மளோட ஸ்கின் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை வந்து நீட்டா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ கிளீன் பண்ணிக்கிறதுக்கு இங்க நான் வந்து யூஸ் பண்றது இந்த ஒரு கோஜி கேரோட பப்பாயா சோப் தான். சோப் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வருது. இது ஆக்சுவலா வந்து ஒரு காம்போ மாதிரி, இந்த மாதிரி டப்பால 3 வரும். ஆல்ரெடி நான் கோஜி கேரோட ப்ராடக்ட்ஸ் சோப்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட்டும் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிவ்யூவா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோஜி கேரோட பப்பாயா சோப். பப்பாயானாலே வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம இன்டர்னலாகவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்து ஸ்கின்ல போட்டாலும் சரி, நல்ல வந்து ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல்னே வந்து சொல்லலாம். பப்பாயா இருக்கு இல்லையா, பப்பாயா சும்மா ஐஸ் கியூப் மாதிரியே எடுத்து ஃபேஸ்ல வந்து போட்டோம்னா வேற லெவல்ல இருக்குங்க. பார்லர்லாம் முக்காவாசி நம்ம கண்ணு மூடி சொல்லி நம்மளுக்கு அந்த பப்பாயா தான் எடுத்து வச்சு நம்ம ஃபேஸ்ல வந்து மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அது வந்து நல்லா டக்குன்னு எரிச்சு பார்க்கும்போது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங்கா இருக்கும்ல. அதுக்கு மெயின் ரீசனே இந்த பப்பாயா தான். பட் இப்போ அந்த பப்பாயாவே சோப் ஃபார்ம்ல வந்து எல்லா பிராண்ட்ஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. பட் நம்ம வந்து ட்ரஸ்ட்வர்தியான கோஜி கேர்ல இருக்க பப்பாயா சோப் பத்தி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஜிக் ஆசிட் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு அண்ட் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ கோஜிக் ஆசிட் வந்து ஸ்கின் லைட்டன் பண்ணி நம்ம டல்னஸை போக்கி நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டல் லுக் இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கறதுக்கு இந்த கோஜிக் ஆசிட் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல எலாஸ்டிசிட்டி அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அண்ட் அதுல வந்து பப்பாயா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிருக்காங்க. பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லாவே வந்து க்ளோ கொடுக்கறதுக்கும், நம்ம ஃபேஸை வந்து லைக் பிக்மெண்டேஷன் இருந்தா கம்மி பண்றதுக்கும், அண்ட் ஃபேஸ்ல அந்த டல்னஸ் எல்லாம் போக்கி நல்ல ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்றதுக்கும், அண்ட் ஆக்னே வராம தவிர்க்கிறதுக்கும், பிம்பிள்ஸ் வராம தவிர்க்கிறதுக்கும், ஆயில் செக்ரீட் ஆகாம நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இந்த சோப் ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் இந்த சோப் எப்படி இருக்கும்னு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கோஜி கேரோட சோப்போட வாசம் வந்து கொஞ்சம் அந்த பப்பாயா அந்த வாசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேச்சுரலா ஒரு பப்பாயா கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பார் டைப்ல இருக்கு. அண்ட் இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். 1 மாசம் தாராளமா வருங்க. நீங்க உங்க ஃபேஸ்க்கு மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா லைக் வந்து தாராளமா ஒரு 2-3 மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். பாடி ஃபுல்லா யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க. நம்ம ஸ்கின்ல இருக்க இஷ்யூஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கின்னையும் வந்து பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ என் ஃபேஸ் இப்படி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன். ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு பாடியில வந்து ஆக்னே இருக்கும், அப்புறமேட்டு வந்து பாடி வந்து அப்படியே லைக் டார்க்கா இருக்கும். ஃபேஸை விட கை கால்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டார்க்கா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி பப்பாயா சோப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். தனியா பப்பாயா பேக் எல்லாம் எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு என் ஃபேஸ் பாருங்க நல்லா பிரைட் ஆயிடுச்சுல்ல, அதுதான் எனக்கு வேணும். ஸோ டக்குன்னு வந்து பிரைட்னஸ் கொடுத்துச்சு. நீங்கள் வந்து நான் காமிக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கூட நீங்கள் வந்து சம்டைம்ஸ் சோம்பேறித்தனமாக இருந்தது. நானும் சோம்பேறி தான். சம்டைம்ஸ் வந்து ஐயோ ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்தா நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஒரு சோப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரப்பிங்க்கு இங்கே நான் எடுத்துருக்கிறது சக்கரை பால் எடுங்க. ஸோ சக்கரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஃபைனாக மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். பட் என்கிட்ட இதுதான் இருந்தது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்டு பால் ஏடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு, நல்லா அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா ப்ளம்பாக காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிஹெச் பேலன்ஸையும் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இதில் வந்து அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் ஹெல்த்தை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு ஏதாச்சும் பிரேக் அவுட்ஸ் இல்லை பிம்பிள்ஸ் இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பாலேடில் வந்து குணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ பாலேடு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆயிலியாக இருக்கிற ஸ்கின் இருந்தால் நீங்கள் இந்த பாலேடை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மில்க் மட்டும் சேர்த்திக்கோங்க, சரிங்களா? ஸோ இதை உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்டலாக நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தொட்டு கூடி நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக ஃபேஸ் நீங்கள் ஸ்க்ரப் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஐ பெட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை தொடும்போது அவ்வளோ பேபி சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாஜ்க்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அலோவேரா தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து அலோவேரா இல்லைன்னா அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நேச்சுரல் அலோவேராவாக இருந்தால் இன்னும் ரொம்பவே பெனிஃபிஷியலுங்க. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் நல்லா கொடுக்கும். இப்போ ஹைட்ரா ஃபேஷியல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு காஸ்ட்லியெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் அலோவேரா ஜெல்லை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணாலே நல்லா உங்கள் ஸ்கின்னில் ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். அண்ட் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு அண்ட் உங்கள் ஸ்கின்னில் வந்து அந்த ஏஜிங் சுருக்கங்கள் அதிகமாக வருது, ஸ்கின்னை ரொம்பவே ட்ரையாக இருக்குன்னா இந்த ஹைட்ரேஷனே வந்து அதுக்கு வந்து காம்பேக்ட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெயினாக வந்து அலோவேரா ஜெல்லை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த ஃபேஸ் மசாஜ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மாஸ்க்குக்கு இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது பப்பாயாங்க. பப்பாயா வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா பழுத்த பப்பாயாவாக எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி பவுடர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் போடும்போது ஐயோ செம்ம ஃபீல் இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பண்ணும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஃபீல் வந்து சான்ஸே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும். அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ரேடியண்ட்டாக நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நேச்சுரலான ஹைலைட்டர் போட்ட அதாவது அந்தந்த இடத்துல க்ளோயிங்காக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? இந்த ஒரு வெரி வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு குவிக்கான ஒரு ஃபேஷியல் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபேஷியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.